வியூவர்ஸ், வெல்கம் டு ராஜ்கமல் vlogs. இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்றது பாண்டிச்சேரியில இருந்து மணி தான் ஸ்பான்சர் பண்றாரு. ஏன் மணி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய காதல் மனைவிக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்களோட பேர் வந்துட்டு அஸ்வினி. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணி நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடை கொடுக்க போறோம். ஓகே, சோ அவங்களுக்கு இப்பதான் ஒரு அழகான பையன் பிறந்திருக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வாழ்த்து சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்வினிக்கு ஹாப்பி பர்த்டே கோரஸா சொல்லிடுவோம். நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க ஹாப்பி பர்த்டே. என்னைக்கும் ஹாப்பியா செம்மையா சந்தோஷமா உங்க ஃபேமிலி சூப்பர்பா வாழணும்னு நாங்க எல்லாரும் வாழ்த்திட்டு, சோ இப்ப சமையலுக்குள்ள போயிடலாம், சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க சமைக்கலாம். வெங்காயத்தை உரிச்சாச்சு, நல்லா கழுவி எடுத்துப்போம். தக்காளி கழுவிடலாம். நம்ம நைஃப் நல்லாவே வெட்டுது ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு அரிசியை அலசி எடுத்துக்க போறோம். நம்ம பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்றோம் இப்போ. ஓகேவா? ஸோ சீரக சம்பா ரைஸ். சம்பா சம்பா, இது சீரக சம்பா. ரெண்டு கிலோ கறி எடுத்திருக்கோம். கறியில மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே தூக்கி உரமா வைக்க போறோம். இப்ப நம்மள்ட்ட மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல போட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன், உப்பு, பிரியாணி மசாலா அப்படியே கொஞ்சம் நிறையவே அப்படியே தூவிக்கலாம், மிளகாய் தூள், மஞ்சத்தூள் அப்படியே லைட்டாக தூவிப்போம், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு, அந்த ஸ்பைசஸ் அதையும் இப்படி போட்டுடலாம். தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் அப்படியே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அப்படியே ஊற்றிப்போம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். நம்ம அடுப்பை பற்ற வைக்க போறோம். அடுப்பு செம்மையா எரிய போகுது. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சுண்ணா? பற்ற வச்சாச்சா? அடுப்பு சூப்பராக வாங்கிட்டு இருக்கு. பாத்திரத்தை விடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு, எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ சமைக்க வேண்டியதான். கரெக்டாக இருக்கு டைமிங். அரிசி ஊறிட்டு இருக்கு, நம்ம சிக்கன் செம்மையா ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் செம்ம ஹீட் ஆயிடுச்சு, கையை வச்சாலே பயங்கரமா சுடுது. அதனால நம்ம இப்போ இதுல ஆயில் ஊத்த போறோம், எண்ணெய் ஊத்த போறோம். எண்ணெய் ஊத்த போறோம். இதே டைலாக எத்தனை வீடியோல தான் சொல்லுவீங்க அப்படின்ட்டு நேரம் யாராச்சும் கமெண்ட் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த டைலாக இன்னையோட மறந்துருங்க. அடுப்புல போட்டு கொளுத்திருங்க இந்த டைலாக் இன்னையோட. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு லவங்கம் ஏற்கனவே கறியில போட்டு நம்ம வச்சிருக்கோம். என்ன தீபாவளிக்கு வெடியா வெடிக்கிறேன், இவ்வளவு என்ஜாய் பண்ற தம்பி? தீபாவளிக்கு வெடி அடிச்சதுன்னு நினைச்சிட்டாரு போல, ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. வெங்காயத்தை போட்டுடலாம். இல்ல பச்சை மிளகாய் போட்டுருவோம். வெடி அடிக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் போட போறது இல்ல, கொஞ்சம் தயிர் பச்சடிக்காக நம்ம எடுத்து வைக்க போறோம். வெங்காயம் சூப்பர்பா வதங்கியிருக்கு, அப்படியே பொன்னிறமா வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது, ஏற்கனவே அங்கே கறியில் நிறைய இஞ்சி பூண்டு விழுது போட்டோம். ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் போட்டு போதில்ல. ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அழகாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நிறைய மசாலா போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப இதில் மசாலா போட வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்ச சிக்கனை பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்குது. இப்ப தக்காளி நல்லா வதங்கி சூப்பரா வந்திருக்கு. மசாலா வச்சு ஊற வச்சிருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போடு 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 போடு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த டைம்ல கொஞ்சம் தயிர் நம்ம ஊத்திக்கலாம். இந்த பிரியாணி ரொம்பவே டிஃப்ரெண்டா செய்யறோம், உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டா செஞ்சுட்டு இருக்கோம். டேஸ்ட்டும் உண்மையா ரொம்ப டிஃப்ரெண்டா தான் வரப்போகுது. நம்ம பிரியாணி எதுக்கு செய்கிறோம் அப்படின்றது வீடியோட ஸ்டார்டிங்லேயே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிக்கோங்க அஸ்வினிக்காக. ஓகேவா?
ஸோ அந்த ஒரு ஃபேமிலிக்காக எல்லாருமே விஷ் பண்ணிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க, எப்போதுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் கொஞ்சம் புதினா தூவி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புதினாவை தூவுறது அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்களா, நம்மளுடைய பிரியாணி மிக்சிங் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசி அழகாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாம். ரைஸ் போட்டாச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே இதில் அப்படியே புதினா கொஞ்சம் தூவிடுவோம். அப்படி ஸோ தூவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரைஸை வேக விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தண்ணிலாம் வற்றி வந்திருக்கு. இதுதான் தம் போடுறதுக்கு கரெக்டான பதம். ஸோ இந்த டைமில் நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இது மேலே அப்படியே கொஞ்சம் நெய்யை தூவிட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, ரைஸ் நல்லாவே வெந்திருக்கு, சிக்கனும் சூப்பராகவே வெந்திருக்கு. நமக்கு இதில் எதுவுமே ஃபுட் கலர் ஆட் பண்ணல. ஓரளவுக்கு இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தலப்பாக்கட்டு பிரியாணியோட கலரில் இருக்க போகுது. ஸோ ஃபுட் கலர் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. நெருப்பு துண்டுகளை தூக்கி நம்ம மேலே போட்டுக்கலாம். செம்மையா பிரியாணி ரெடியா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, அடுப்பை மேல வச்சாச்சு இல்லையா? கரண்டி உடைஞ்சிருக்கும் நேரம். நெருப்புடா, பறக்குதுடா, பறக்குது. பாருங்க நம்மளுடைய பிரியாணிய. வாவ், சூப்பரா அப்படியே பொல பொல பொலன்னு வந்திருக்கு. தெரியுதா? அப்படியே ரைஸ்லாம் தனித்தனியா. ஆஹா, தலப்பாக்கட்டி பிரியாணியோட வாசம் அப்படியே இருக்குது. நம்ம ஆனால் அந்த ஸ்டைலில் தான் கொஞ்சம் செஞ்சோம். ஓகே, சிக்கன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. தெரியுதா? சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய பர்த்டே பிரியாணி அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த பர்த்டே பேபிக்காக இலையில நம்ம சர்ப்ரைஸாக ரெடி பண்ணிட்டு இந்த இதை பிரியாணி அதில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அடுத்தது இலையில தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அப்படியே இலைக்கு வந்துருங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பர்த்டே பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அந்த பர்த்டே பேபி ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்புகிறோம். ஸோ அவங்களுக்காக விஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விஷ் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பிரியாணியை நம்ம டேஸ்ட் பார்க்குற நேரம் வந்துடுச்சு. டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பர்த்டே பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு செம்ம வாசம் அடிக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஓகே, பாருங்க, நான் வந்துட்டு ஆர் சாப்பிட்றேன். என்னோட எம்சியில் ஆர், என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆறுங்கிறதுனால நான் ஆர் சாப்பிட்றேன். வாவ், செம்ம டேஸ்ட். வாட் ஆ டேஸ்ட். அந்த தக்காளி வெங்காயம் அந்த ஒரு மிக்சிங் இருக்குல்ல, அப்படியே பொல பொலன்னு வெந்திருக்குங்க பாருங்க. அப்படியே தனித்தனியா சூப்பரா வெந்திருக்கு. வேற லெவல், செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த ரைஸோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வாய்ப்பே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வரும்ட்டு. ஏன்னா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணேன் இல்லையா? செம்ம மெடிக்கல் மிராக்கல். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே க்ளோஸ்ல வந்து பாருங்களேன் பிரியாணி நான் காட்டுறவாங்க. அப்படியே எப்படி பொல பொலன்னு இருக்கு பாருங்க. இந்த வாழை இலையில போட்டிருக்கோம்னா வாழை இலை அப்படியே வெந்து போயிருக்கு. பாருங்க, அப்படி பிரியாணி கொட்டுற சவுண்டு கேளுங்க. கிலோ நல்ல டாப்ல வை பாருங்க, சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? அதை போய் பேக் பண்ணிட்டு அப்படியே கொடுக்குற வீடியோவும் நான் கொஞ்சம் கொடுக்குறேன். பட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சாப்பாடு கொடுத்து அதை எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது சாப்பாடை கொடுத்து அதை வீடியோ எடுக்கணுமான்ட்டு. இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கொடுக்கணும், நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வீடியோ எடுக்க நான் ட்ரை பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ மணியோட ஃபேமிலிக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்கள். ஸோ அஸ்வினியோட பர்த்டேக்கு எல்லாருமே விஷ் பண்ணுங்கள்.